ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாருக் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான கல்யாண வீட்டு சாம்பார் செய்ய போகிறோங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க. சாம்பார் செய்ய ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். இது 1க்கு 2 வாட்டி கழுவி சுத்தமாக இந்த மாதிரி எடுத்ததும் 10 பல் பூண்டை சேர்த்து 2 பிஞ்சளவு பெருங்காயத்தூளை சேர்த்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து 2 டீஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்து பொடியாக கட் பண்ண ஒரு முருங்காவை சேர்த்து பொடியாக கட் பண்ண ஒரு கேரட்டையும் சேர்த்து பொடியாக கட் பண்ண 2 கத்திரிக்காயும் சேர்த்து இது முழு அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ மூடியை போட்டு மூடி 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது வேகிற சமயத்தில் இப்போ ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி பேனை வச்சு பேன் சூடானதும் 3 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்து 10 வரமிளகாவை சேர்த்து 1/2 டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்து 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து 10 மிளகு சேர்த்து கூடவே 1 டீஸ்பூன் மல்லியை சேர்த்து 2 பட்டை சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு பொன்னிறமாக வதங்கினதும் பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வந்ததும் 1/4 மூடி தேங்காவை பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக 2 டீஸ்பூன் சாம்பார் பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் வச்சு மிக்ஸ் பண்ணுங்க, இல்லைன்னா சீக்கிரமாக அடி பிடிச்சிக்கும். நம்ம சேர்த்த பொருளெல்லாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜாரை வச்சு நம்ம ஆற வச்ச மசாலாவை சேர்த்து கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம குக்கரில் ப்ரெஷர் போனதுக்கப்புறம் திறந்து காமிக்கிறோம் பாருங்கள். பருப்பு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு, காய்கறி நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்ச விழுது சேர்த்து மிக்சர் ஜாரில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நம்ம பருப்பில் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண 3 தக்காளியை சேர்த்து கூடவே 2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம சாம்பார் திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ கடைசியாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சி நம்ம சாம்பாரில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாம்பார் ரொம்ப திக்காக இருக்குது. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூடியை போட்டு மூடி 2 நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டுங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நம்ம சாம்பார் நல்லா குக் ஆகி நல்லா மணமாக வந்திருக்குது. இப்போ பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியை சேர்த்து கூடவே கறிவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கல்யாண வீட்டு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்க, பர்ஃபெக்டான கல்யாண வீட்டு சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்ற டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்குங்க. வீட்டில் இட்லி சாப்பிட்ற பசங்க கூட இந்த மாதிரி சாம்பார் வச்சு கொடுத்தீங்கன்னா 10 இட்லினாலும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டேஸ்டான ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.